பறக்க பறக்க எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு போயிட்டு அடுப்புலாம் ஈரமே காயலைன்னா அதுக்குள்ளே அடுப்பை மொழிவிட்டு பறக்க பறக்க ஈரத்தில் கோலம் போட்டாவது. என்ன வேலைக்கா ஏரியாவில் வைக்கிறாங்களா? கரெக்டாக இருக்கும். நானும் கிளம்புறேன், சாப்பாடுலாம் செஞ்சுட்டு நான் கிளம்பிட்டேன். இன்னும் செய்வேன் சாப்பாடு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? கோலம்லாம் போட்டு வீட்டு வாசலாம் குறைச்சிட்டேன், கிளம்ப வேண்டியதான். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கோலம் போடாமல் இருக்கக்கூடாது, தூத்த வேலை போட்டுக்குது. இங்கே ஒரு கோலம் பண்ணுமா? ஆமாம், 2 கோலம் ஒரே மாடல், வேறு மாடல் தான். இது வேறு மாடலா? ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கோலம், மாவையில கோலம். மா இலை கோலம். கோலம் அள்ளி தேய்ச்சி சீக்கிரம் தேய்ச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அதுதான் நீ கிளம்பி சீக்கிரம் போனாதான் உனக்கு அங்கே வேலைப்பள்ளி போக முடியும். நான் ஒரு இடம் போகிறோம், பொறுமை கிளம்பலாம். குழந்தை போட்டேன், அடுப்பு போட போகிறேன். நீ பத்தாயிக்கலான்னு பார்த்தா பத்தாயிரம் இருக்குது. தூத்த பொண்ணு இருக்குது. தூத்த தூரினே இருக்குது. சரி, அடுப்பாச்சும் மொழிவினா விடும். மொழி விட்டு ஒரு கோலத்தை போட்டேன். சரி, நீ காஞ்சா சாயந்தரம் கூட வந்து பற்ற வைக்கலாம். ஏறி வழி போயிட்டு வந்து பற்ற வைக்கலாம். புது அடுப்பு வெள்ளிக்கிழமை பற்ற வச்சுட்டு கிளம்பலாம். போகிறது கோலத்தை அதான் அதானா? சரி, முடிஞ்சுது. அப்படியே காய்ட்டு அடுப்பேன். மழை தூண்டியாக இந்த மழையை உனக்கு ஏரி வேலை வைக்கிறாங்கப்பா? ஏரி வேலை வைக்கிறாங்கன்னு தான் எழுந்து கடைக்காரன்னு வேலையை செய்கிறேன். அப்புறம் இட்லி ஊற்றிட்டேன், சாம்பார் வச்சுட்டேன், காய் பொரிச்சு காய் தான் வச்சுக்கிறேன். சாம்பார் வச்சுட்டேன். ரசம் நேற்று வச்சு ரசம் இருக்குது. இட்லி சுட்டுட்டேன். இதுலேயே பார்த்துக்க வேண்டியதுதான். சோறு வந்து நின்றுது. சோறு போட்டேன் மதியத்துக்கு. இட்லி அதான் ஒரே சாம்பார், இட்லிக்கு சோறு, சாப்பாட்டுக்கு ரசம் இருக்குது வச்சுட்டேன். அதுதான் சரி, காய் பொரிச்சு வச்சிடலாம். காய் எடுத்து வச்சுக்கிறேன். காய் இருக்குதா என்னன்னு தெரியல. மழை விட்டுட்டு பாரு, மழை வருது ஏரி வேலை வைக்க மாட்டாங்கன்ற நீ. அதுமாதிரி தான் உன் பேச்சு கேட்டு மழை வருதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு நீ போயிட்ட. நேற்று ஏரி வேலை கட் ஆகிடுது, வேஸ்ட் ஆகிடுது. இட்லி கொட்டி வச்சுங்க, சோத்தை வச்சுட்டு அந்த காய் எரிஞ்சு போச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். ஏரி வேலைக்கு எடுத்துன்னு கிளம்ப வேண்டியதான். தண்ணி சுட வச்சுட்டேன். தண்ணி சுட்டு ஆறுது பாரு, காடலில் ஊற்றுறதுக்கு. சாப்பாடு வச்சு வேவுது. சிலுவர் குண்டால வச்சுட்டேன். இதில் தான் நம்ம சோறு வடிக்கிற குண்டா அதிகம்னு. இது நான் சோறு வைக்காதே இருந்தேன். அலுமினியம் குண்டாலே ஆகிருந்தேன். இன்றைக்கி வந்து அஜிரா எடுத்து வைக்க அந்த குண்டா வச்சு வச்சுட்டேன். இதுதான் நம்மளோட சோறு வடிக்கிற குண்டா அதுக்கு முன்னாடி. சிலுவர் வந்து தான் வடிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் கூட இருக்குது, ஆனால் எடுத்து வடிக்கலை. நான் அந்த அலுமினியம் குண்டாலே வடிச்சிக்கிறேன். இதுதான் இது பால், இந்த வீட்டில் பால் கறந்து வாங்கினேன். அந்த குண்டா இது. இதில் தான் நான் தான் சோறு வச்சுட்டு இருந்தேன். மாற்றிட்டு இந்த சிலுவர் அலுமினியம் குண்டாலே வச்சுக்கிறேன் நான். அதெல்லாம் அப்போ சிலுவர் குண்டான வரைக்கும் நானும் சிலுவர் குண்டாலும் மாற்றிட்டேன். இன்றைக்கி வச்சுட்டேன். அதில் போய் காய் அறிவோம். வேலை கடை ஏரி வேலைன்னு விட்டி நான் நடந்து வேலை. வீடு வாசலாம் கை வச்சு அடுப்புலாம் துவைச்சி வச்சு. நான் அடுப்புக்குள்ளே மஞ்சள் குங்குமம் வைக்கல, வாசலுக்குலாம் 5 மஞ்சள் குங்குமம் வைக்கணும். நான் வேலைக்கு போகணும் சீக்கிரமாக வேலையை பார்க்குறேன். நீ இன்றைக்கே போய் இப்போ தான் வர. நீ காயை அரிஞ்சு பொறிச்சிட்டேன், சோறு வச்சு தான் சாம்பார் வச்சு எதுவுமே நீ எடுத்துட்டு இல்லை. நான் ஏன் வேலைக்கு கிளம்ப வச்சுக்கிறேம்மா. சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். ரசம் இருக்குது, சாம்பார் வச்சுட்டேன், இட்லி சுட்டுட்டேன். இட்லி சாம்பார் தூள் நீ தொட்டு சாப்பிட வச்சுட்டேன். நான் சாப்பாடு கட்டு நீ கிளம்புறேன். கட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்தேன். 5 மணிக்கு எழுந்து வீடு வாசல் கழுவி அடுப்பு மொழி கோலம் போட்டு இல்லை வேலையும் கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணுறது? கரெக்டாக இருக்குது. மணி 8 நமக்கு ஆகிட்டு. இன்னும் காலை நேரத்தில் கிளம்பணும். 9 மணிக்கெலாம் கிளம்பணும். நான் உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தூணும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சாம்பார் பிடிக்கலன்னா தூக்கு கூட தொட்டுக்க அரைச்சி வச்சுக்கிறேன்.
நல்லா எடுத்து வச்சுக்க. அவன் வேலை வச்சா வைக்கிட்டு வைக்கல அங்கே நீ வந்து அப்படி ஒன்று கிண்டுறியா? நேற்று இப்படி தான் போயிட்டு நீ வேலை வச்சாங்க அப்புறம் நின்ட்டேன் நான். டிவி பார்த்து பார்த்து கண்ணு வலிக்குது. 1 மாதம் 2 மாதம் ஆயில்ல ஏறி வேலைக்கு போய் இது உனக்கு இந்த இட்லி உனக்கு மூடிக்கணும் கப்பில். சூடாக இருக்குது அப்படியே. அது காலை சாப்பாடு, அது இது மதிய சாப்பாடு. அதனால் எல்லாமே ரெடி பண்ணி கட்டி எடுத்துட்டு போனால் தான் அங்கே போய் தான் சாப்பிடுவோம். வந்து போத்தங்காட்டி மணி ஆகிடும், சாப்பிட்றதுக்காட்டி மணி ஆகிடும். அங்கே போய் சாப்பிடுவோம். நிறையா வச்சா தான் சாப்பாடு பார்த்தாது. சாப்பாடு நிறைய இருக்கும். போகிறேன் நீ போட்டு சாப்பிட்டியா? நான் போட்டு சாப்பிட்றேன். நீ மூடி சாம்பார்லாம் சாம்பார் தான் ரெடி. இங்கே இருக்க சாப்பாடு இல்லை அங்கே எடுத்து வச்சுட்டு போகிறோம். வணக்கம் தான் இருக்கட்டும். நீ இது சாம்பார் ஊற்றிக்க. மாங்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் இந்த சவுச்சு இருக்குது அதை போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான், போதும். நீ உனக்கு தான் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டா நீ போய் எடுத்து போய் மிளகாத்தூள் கேட்டாங்க இல்லையா, கொடுத்துட்டு வா. நான் அதை கட்டியா சாவி எடுத்துன்னு போ. நான் ஒரு சாவி எடுத்து போகிறேன். எடு எடு. சரி வழி கிளம்பிட்டாப்பா? ஆமாம் கிளம்பிட்டேன். மம்சி எடுத்துக்கிறேன். மம்சி கழுவாத சேராக்குது. அது கழுவிக்கலாம் விடு. அங்கே கழுவலாம். அங்கே போய் கழிக்கலாம்யா. வெறுமா போய் சேராயிடுமா கழிக்கலாம். சரி அவ்வளோதான். அப்படி கிளம்பிட்டாப்பா? சரி வேலைக்கு கிளம்பியாச்சு. சரி 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 வேலைக்கு போய் வந்தாச்சா? அந்த அளவு தண்ணி வேற போகும் மாடில்ல. தண்ணி போகுது. தானே போகிறது. அந்த துணியை வச்சுக்கின்னு அந்தானே போக வேண்டியதான். துணி தண்ணி நினையாத அப்படியே போய் வந்துட்டோம். தேவையில்லாத இது தேவையில்லாது இல்லை. வேலைன்னா போய் தான் ஆகணும். இருபது வேலையாச்சு. அது கிளம்பாம வேலை போய் தான் விட்டாக்கா இன்னும் 2 வாரத்தில் தாங்குது. வேலை முடிஞ்சிச்சு. போனா சாப்பாட்டுக்கு போயிட்டு சாப்பாடு அங்கே சாப்பாடு 1 மணிக்கு விட்டாங்க பாரு. கீரை பிடிச்சி கடையில் கலப்புக்கீரை, கொய்யாக்கீரை பேர். எவ்வளோ கீரை வைக்கணும். நாளைக்கு காலைல காஞ்சி போன மாதிரி காயில பயில எடுத்தாலும் அது மாதிரி தெரியுது. காஞ்சி போன கீரை கொஞ்சம் வெய்ய காய்க்குதுல்ல, அதுதான் இருக்கும். மட்டையெல்லாம் கீரை பண்ணிட்டா ஒரு பிஞ்சு இருக்குது. தேங்காய் பிஞ்சு இதான் விடுது ரவுண்டு. எல்லாம் மழையில் கொடியெல்லாம் காற்று அடிச்சு பிச்சு ஓடி போயிடுச்சு. மூளை கொண்டா மாசம் பெருகாச்சு. அடுப்பை பற்ற வைப்போம். குங்குமம் ஐயா அது மழை வர மாதிரி இருந்தது. எப்படி உனக்கு திடீர்னு நமக்கு? சரி அங்கே பற்ற வச்ச வேற இருக்கும் பாரு அடுப்பாண்டா. அடுப்பு போட்டு பாலை காசுறோம். அடுப்பை வச்சாச்சு. பற்ற வை. ஒரே பக்கம் சொல்லுமா? அடுப்பு கலக்காலம் ஏறிது. அடுப்பு இப்போ தான் கலக்காலம்லாம் ஏறுறாரு. பால் வெற்றிக்காரமாக பொங்கி போச்சு. பால் பொங்கி அடுப்பு பற்றாச்சு. அடுப்பு வெட்டு பொங்கியாச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம வீடியோ. பொங்கிடுது எங்கிட்ட. அடுப்பு புது அடுப்பு பால் காய்ச்சாச்சு. டிஆர்சி கிரியேஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்க. பாய் பாய்.